நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராகும் வாய்ப்பு அறவே இல்லை. ஏழை மக்களின் நலன்களை பாதுகாக்க பாஜக தவறிவிட்டதாக மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. 4ஆம் கட்ட தேர்தல் 13ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் 96 தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறுகிறது. ஆந்திரா உள்ளிட்ட 10 மாநிலங்களில் அரசியல் கட்சி தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரம். மக்களவைக்கான 3ஆம் கட்ட தேர்தலில் 65.68% வாக்குகள் பதிவானதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது தேர்தல் ஆணையம். அதிகபட்சமாக அசாமில் 85.44% வாக்குகள் பதிவு என தகவல். நீலகிரி, கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 60,000 ரூபாய் வரை அதிகரிக்க வாய்ப்பு. தங்கம், வைரம் வியாபாரிகள் சங்க பொதுச் செயலாளர் சாந்தகுமார் தகவல். விஜயகாந்த் நினைவிடத்தில் பத்மபூஷன் விருதை வைத்து கண்ணீர் வழங்க அஞ்சலி செலுத்தினார் பிரேமலதா. விமான நிலையத்திலிருந்து நினைவிடம் வரை தொண்டர்களுடன் பேரணி. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே நாளை புறநகர் மின்சார ரயில் சேவையில் மாற்றம். செங்கல்பட்டுக்கு பதிலாக சிங்கப்பெருமாள் கோவிலில் இருந்து ரயில்கள் புறப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆணையத்திற்கு ஆதரவாக நிற்கிறதா? தேர்தல் ஆணையம் யாருக்கு ஆதரவாக உள்ளது? வாக்குப்பதிவு சதவீதம் தொடர்பான தனது கோரிக்கையை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளதால் மல்லிகார்ஜுன கார்கே மீண்டும் கடிதம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு தகுந்த பாடம் புகட்டப்படும். டெல்லியில் நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் பேச்சு. பிரதமர் மோடியின் ஊழல்களை நாடு முழுவதும் அம்பலப்படுத்துவேன் என அரவிந்த் கெஜ்ரிவால் சபதம். எதிர்க்கட்சிகளை சிறையில் அடைக்க மீண்டும் ஆட்சிக்கு வர துடிக்கிறது பாஜக என குற்றச்சாட்டு. பழங்குடியின மக்கள் மீது எத்தகைய வன்முறை தாக்குதல் நடத்தப்பட்டாலும் பாஜக தலைவர்கள் அமைதி காப்பது ஏன்? மகாராஷ்டிர தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரியங்கா காந்தி கேள்வி. ஆந்திர மாநிலம் அனந்தபள்ளியில் கவிழ்ந்த வேனில் அட்டைப்பட்டிகளில் கட்டுக்கட்டாக பணம் விழுந்து சிதறியது. தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் 7 கோடி ரூபாய் பணத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை. வெயில் சுட்டரித்த நிலையில் திருச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் வெளுத்து வாங்கிய மழை. இடைவிடாது பெய்த மழையினால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கேரளாவில் வேகமாக பரவும் வெஸ்ட் நைல் காய்ச்சல். சோதனைகளை அதிகரிக்க கேரள சுகாதாரத்துறை உத்தரவு. பெரியகுளம், கும்பக்கரை அருவிகள் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழையால் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. அருவியில் ஆனந்தமாக குளித்து மகிழும் சுற்றுலா பயணிகள். மாதவரம் முதல் எண்ணூர் வரை 16 கிலோமீட்டர் தூரம் மெட்ரோ ரயில் பாதை அமைக்க முடிவு. ஆய்வறிக்கை தயாரிக்க திட்டமிட்டுள்ளது மெட்ரோ ரயில் நிறுவனம். புரோட்டீன் பவுடரால் உடலுக்கு ஆபத்து. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் எச்சரிக்கை. அடுத்த மாதம் நடைபெறும் T20 உலகக்கோப்பை தொடர். புதிய ஜெர்சியை வெளியிட்டது இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம். டெல்லி அணி கேப்டன் ரிஷப் பந்த் ஒரு போட்டியில் விளையாட தடை விதித்தது IPL. ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் மெதுவாக பந்து வீசியதாக புகார்.